ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவடியில் போற்றி போற்றி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக. ஓம் குருவா சரவண பவ குகாய நமக. உலகெங்கும் வாழ்கிற நிறைய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்கறோம்னா, மார்ச் 2025 மீன ராசிக்கான பலன்களை மாத பலன்களை பார்க்கணும். இதுல முதல்ல மார்ச் மாதத்துல நவக்கிரகங்கள் எது எது எங்க மாறி இருக்கு, அதனால என்ன பலன்கள் மாறி இருக்குது அப்படிங்கிறது முதல்லையும், ரெண்டாவது உங்க மீனராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களுக்கும் மார்ச் மாதத்திற்கு உண்டான சுப நாட்கள் எது, அசுப நாட்கள் எது எது, யோக நாட்கள் எது எது அப்படிங்கிறது தனித்தனியா கொடுத்துருக்கோம். இந்த சுப அசுப யோக நாட்கள் அப்படிங்கிறது பொது பலன்கள் அல்ல, உங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு உண்டான தனிப்பட்ட சிறப்பான பலன்கள். இதை எதுக்கு கொடுக்குறோம்னா, இன்னைக்கு நீங்க ஒரு காரியத்துக்கு செய்யலாமான்னு நினைக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் நீங்க நமக்கு நாள் எப்படி இருக்கு அப்படின்னு தனிப்பட்ட முறையில உங்களுக்காக நீங்க பார்த்துக்கிட்டு, அதுல அசுர நாள் வர்றப்ப நீங்க கொஞ்சம் தள்ளி போடலாம், அல்லது இன்னொரு நாள் மறுபடியும் கூட செஞ்சுக்கலாம். சுப நாள் அப்படின்னா நீங்க தைரியமா செய்யலாம். அப்படி நீங்க செய்யறப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறனால ஒரு வழிகாட்டிக்காக இந்த சுப நாள் அசுப நாள் கொடுத்துருக்கிறோம். எல்லாரும் பயன்படுத்திங்க. ஒவ்வொரு ராசிக்கு உண்டான ராசி ராசியினுடைய அதிபதி, நட்சத்திரனுடைய அதிபதி எல்லாம் ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டோம். அதனால மறுபடியும் அதை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத அதை தவிர்த்துட்டு இப்ப நம்ம ராசி பலன்களுக்கு போலாம். அன்பார்ந்த மீன ராசினர்களே, இந்த மாதம் மார்ச் 2025 நீங்க ரொம்ப விழிப்புணர்வா இருக்க வேண்டிய ஒரு மாதம். ஏன்னா உங்க ராசிநாதன் முதல்ல உங்க ராசிக்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதி, ஜீவனஸ்தான அதிபதி ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் மறைகிறார். அப்ப 3ஆம் இடத்துல மறைகிறது அப்படிங்கிறது தொழில் ரீதியான உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் சற்று தடைப்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் உண்டான சனி பகவான், அதாவது விரயாதிபதி விரயஸ்தானத்திலேயே ஆட்சி ஆகி மூல திரிகோணமாகி இருக்கிறார். அப்போ 12ஆம் இடத்து அதிபதி ஆட்சி ஆகிறப்ப நிறைய சுப செலவுகள் வரும். குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும், அமைதி இருக்கும். ஆனால் சுப செலவுகள் நிறைய வந்துட்டு இருக்கும். வரக்கூடிய செலவுகளை சுப செலவுகளா மாத்திக்கிறது நம்ம கிட்ட தான் இருக்குது. எது சுப செலவுனா, குழந்தைகளுடைய படிப்புகளுக்கு, திருமணத்தை செய்யறது, வீடு வண்டி வாகனங்கள்லாம் வாங்குறது, இந்த மாதிரி இதுல நம்மளுடைய பணத்தை சுப விரயமா மாத்திட்டோம் அப்படின்னா வீண் விரயங்களை தவிர்த்துட்டு நம்ம நிம்மதியா இருக்கலாம். ஏன்னா விரையாதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தையும் பார்வையிடுறார். அதனால நீங்க கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்குமான தன பாக்கியாதிபதியான செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல அமைந்து உங்க ராசியினுடைய 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். தனாதிபதி 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்வையிடுவது ஒரு மிக மிக நல்ல ஒரு சிறந்த தனவரவை, செல்வ செழிப்பை தொழில் ரீதியாகவும் மற்ற எல்லா ரீதியாகவும் உங்களுக்கு வழங்குவதற்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் அது கொடுக்கிறது. அடுத்தது தனாதிபதி 5ஆம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 5, 7, 10, 11 4 இடங்களையும் செவ்வாய் பகவான் பார்வையிடுறதுனால 5ஆம் இடங்கிறது பூர்வீக புத்திரஸ்தானம். அந்த புத்திரஸ்தானத்திற்கு தனாதிபதியினுடைய இது பார்வை இருக்கிறதுனால இந்த குழந்தைகளுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனைகள் இருந்தால் தீர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்த பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மார்ச் 15 வரைக்கும் உங்க ராசியினுடைய விரயஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப ராசியினுடைய விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால தந்தைக்கு உடல்நல கோளாறுகள் நிறைய வரலாம்.
அரசு மூலமாக, அரசு துறை மூலமாக உங்களுக்கு சற்று இடையூறுகள் வரலாம், வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அரசு துறையில டெண்டர் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மீன ராசியை பொறுத்தவர்களுக்கு கொஞ்சம் எதிர்பார்த்த பலன்கள் நடக்காம விரைய செலவுகள் தான் அதிகமா வரும். மார்ச் 15க்கு மேல சூரிய பகவான் உங்க ராசிக்கு வர்றார். 6ஆம் இடத்தறிவு ராசிக்கு வர்றதுனால கடன், ருண, ரோக, சத்ருஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்து அதிபதி வர்றதுனால இதுவரைக்கும் நீங்க மறந்திருந்த கடனை கூட வசூல் பண்றதுக்கு இது வந்துடும். அதனால நீங்க ஏனாவது ஆண்டு இருக்காம கொஞ்சம் விழிப்புணர்வா இந்த மாதம் நீங்க செயல்பட்டுக்கணும். இந்த மாதம் உங்களுக்கு என்ன ஹைலைட் அப்படின்னா, உங்க ராசிக்கு 3, 4, 7, 8 அதாவது 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் உங்க ராசியில உச்சமாகி வக்ரமாகிறார். 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக சப்தமாதிபதி என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்து அதிபதியான புதன் நீச்சமாகி வக்ரமாகிறார். 2 வக்ர கிரகங்கள் இருக்கனால நீச்சமும் உச்சமும் எல்லாமே அடிபட்டு எல்லாமே சுபத்தன்மைக்கு வந்துடும். அது மட்டும் இல்ல, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியை சுக்கிர பகவானும் உங்க ராசிநாதன் குரு பகவானும் பரிவர்த்தனை ஆகிருக்கிறதுனால சுக்கிர பகவான் தன்னுடைய உச்ச நிலையிலிருந்து ஆட்சி நிலைக்கு போயிடுறார். ஆனா 3ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல இருப்பது உங்களுக்கு அவ்வளவு சிறப்பு அல்ல. ஏன்னா 3ஆம் இடங்கிறது ஒரு மாரக ஸ்தானம் கூட. 3, 8ங்கிறது மாரக ஸ்தானாதிபதி. அந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய உடல் நலன்ல நீங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். தந்தையினுடைய உடல் நலன்ல அக்கறை எடுத்துக்கணும். மொத்தத்துல உங்களுக்கு செல்வ செழிப்புக்கு குறைவில்லாத மாதம். ஆனா நீங்க தான் விழிப்புணர்வா இருந்து செலவுகளை எல்லாம் சுப செலவுகளை மாத்திக்கணும். இல்லைன்னா வீண் விரைய செலவுகள் அதிகமாயிரும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்காக நீங்க குலதெய்வ வழிபாடும், சனீஸ்வர பகவானை வழிபடுவதும், சனி பகவானுடைய அதிதேவதையான ஐயப்பனை வழிபடுவதும், கருப்பசாமியை வழிபடுவது, ஊனமுற்றவங்களுக்கு உதவி பண்ணுவது, ஏழை குழந்தைகளுக்கு உதவி பண்ணுவது, இந்த மாதிரி காரியங்களை நீங்க செய்யறப்ப உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் பெரிய அளவுல வராம எல்லாம் அப்படியே சொல்லுவாங்க இல்லையா, பகலவனை கண்ட பனி போல அப்படின்னு. அதனால பெரிய அளவுல வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நமக்கு அப்படியே அடிபட்டு போயிடும். அதனால நம்ம எப்பவுமே கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்து இந்த மாதிரி தெய்வ காரியங்கள், தான தர்ம காரியங்கள்ல கொஞ்சம் அதிகமா ஈடுபாடு காட்டுறப்ப நம்ம வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து குடும்பம் நிம்மதியா அமைதியா போறதை உங்களால கண்கூட காண முடியும். உங்க ராசிக்கு உண்டான 3 நட்சத்திரங்களுக்கு உண்டான மார்ச் மாதத்திற்கான சுப அசுப யோக நாட்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அதை குறிச்சு வச்சுக்கோங்க. எல்லாரும் நல்ல முறையில பயன்படுத்திக்கிங்க. அனைவரும் இந்த மாதம் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.